இது அதிக குளிரையும் தாங்கும். 20,000 அடி வரைக்கும் இது கடல் மட்டத்துல வந்து ஆழத்தை தாங்கக்கூடியது. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே போட்டாலுமே உடையாது. இது வந்து உப்பு நீரால் வந்து அழிக்காது. அது மட்டும் இல்லாம இது கடல் நீர்ல வந்து 3 மாதங்கள் வரைக்குமே பாதுகாப்பா இருக்கும். பிளாக் பாக்ஸ் வந்து 2 முக்கியமான பதிவு இருக்கும். FDR and CVR. FDRனா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், CVRனா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். FDRல வந்து தொழில்நுட்ப தகவல், அதோட திசை, அதோட உயரம், அதோட வேகம் அதெல்லாம் பதிவு செய்யும். CVR அப்படிங்கிறது பைலட்ஸ்களோட உரையாடல், அதெல்லாம் வந்து பதிவு செய்யும். CVRல 4 மைக் இருக்கு. ஒன்று வந்து பைலட் மைக். பைலட் மைக் அப்படிங்கிறது பைலட்களோட உரையாடல், அவங்க சொல்ற தகவல்கள்லாம் இது வந்து பதிவு செய்யும். ரெண்டாவது மைக் வந்து கோபைலட் மைக். அது கோபைலட் சொல்ற தகவலை வந்து பதிவு செய்யும். மூணாவது மைக் வந்து தேர்ட் கிரேவ் மைக். தேர்ட் கிரேவ் மைக் அப்படிங்கிறது சில விமானங்கள்ல வந்து 3வது பணியாளர் பயிற்சியாளர்கள் இருக்காங்க, அவங்க சொல்ற தகவல்கள் அதெல்லாம் வந்து பதிவு செய்யும். 4வது மைக் வந்து காக்பிட் ஏரியா மைக். இது வந்து கேபினோட மையத்தில் இருக்கும். சுற்றுப்புற ஒலி, அதாவது இந்த அலாரம், எச்சரிக்கை ஒலி, இந்த கதவு திறப்பது போன்ற சுற்றுப்புற ஒலிகள்லாம் இது வந்து பதிவு செய்யும். பிளாக் பாக்ஸ்ங்கிறது ஆரஞ்சு கலர். பிளாக் பாக்ஸ் வந்து பிளாக் கலர்லேயே இருக்காது, பாக்ஸ் வடிவத்தில் இருக்காது. அப்போ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அது காரணம் இருக்குது. 1930 ஃப்ளைட் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஒளி ஏதாவது பட்டுச்சுன்னா அதில் இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆயிடும். அதனால அந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு இருட்டான பெட்டியில் வச்சுருக்காங்க. அதனால இதுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு. இந்த ப்ராஜெக்டை எடுக்க என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விமான விபத்து, ஏர் இந்தியா A171 அப்படிங்கிற அந்த விமான விபத்தில் வந்து ஒரு ரீசனாக வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்தோம். இந்த விமான விபத்தில் வந்து பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் எங்களோட ப்ராஜெக்ட் மூலமாக கொஞ்சம் 24 மணி நேரத்திலே எங்களோட ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளைட்டோட டெயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு